Hello everyone. So previous video la நம்ம ரெண்டு ஸ்கிரீன் செட்டப் பண்ணியிருப்போம். ஸோ ஹோம் பேஜ் ஒன்றும் மை ஹோம் பேஜ் ஒன்றும் நம்ம செட்டப் பண்ணி ஸோ அதில் வந்து பேசிக்காக ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் மட்டும் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்க்ரீன் செட்டப் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம லிவிங் ரூமுக்கு அண்டு பெட்ரூமுக்கான பட்டன்ஸ் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த செட்டப் பண்ண பட்டன்ஸை வந்து நம்ம அடுத்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு அடுத்த பேஜுக்கு போகணும். ஸோ அடுத்த பேஜில் தான் வந்து நமக்கு அப்ளைன்ஸோட பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஸ்க்ரீனை டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஆட் ஸ்க்ரீனுன்னு கொடுக்கலாம். அதில் ஸ்க்ரீன் 3ன்னு வரும். ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க, ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ எனக்கு தேர்ட் ஸ்க்ரீன் கிடச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஒரு எம்டி ஸ்க்ரீன், ஒரு தேர்ட் ஸ்க்ரீன் கிடச்சாச்சு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு லிவிங் ரூமுக்கு என்னென்ன தேவையான பட்டன்ஸ் அண்ட் அப்ளைன்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இதில் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிடலாம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே பண்ண பேக்ரவுண்ட் வந்து நம்ம இருக்குது. ஸோ நம்மளால நம்ம புதுசாக பண்ண வேண்டாம். ஸோ நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் இங்கே இருக்குது, ஆப் பிஜி. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ எந்த இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணாலுமே இதில் சேவ் ஆகிக்கும். ஸோ நீங்கள் ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் புதுசாக அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் ஆப் பிஜி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் டைட்டில். ஸோ இந்த டைட்டில் வந்து என்னென்னா நம்ம லிவிங் ரூம். ஸோ அதனால் லிவிங் ரூம்னு கொடுக்குறேன். ஸோ லிவிங் ரூம்னு கொடுத்துட்டு ஸோ இதோட பேசிக் செட்டப் முடிஞ்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த இது செட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அதனால் லேயர்ட்டுக்கு போய்க்கு. ஸோ நம்ம டாப் டு பாட்டம் வைக்கிறனால நம்ம வந்து வெர்டிக்கல் செட் பண்ணிக்கலாம். ஸோ வெர்டிக்கலாக நம்ம எப்போ போல் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபில் பேரண்ட் கொடுத்துருங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வித்தும் வந்து ஃபில் பேரண்ட் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட பேக்ரவுண்ட் தெரியறதுக்கு வந்து நம்ம இதை வந்து விசிபிலிட்டி பண்ணணும். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் கலர் வந்து நன் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வெர்டிக்கல் லேஅவுட் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம இங்கே வந்து ஒரு பட்டன்ஸ் வைக்கணும். ஸோ பட்டன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ஹெட்டருக்கும் நெக்ஸ்ட் இமேஜுக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி லேபிள் எடுத்து இங்கே அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 2 லேபிள் வச்சுக்கலாம். ஸோ இந்த லேபிளில் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஸோ இது வந்து லிவிங் ரூம். ஸோ அதனால் லிவிங் ரூமில் கொடுத்துட்றேன். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசு பண்ணிக்குவோம். 20 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இதை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸுக்கு வேண்டி கொடுத்ததுனால டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து நன் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பல்ப் வேணும். ஸோ இப்போ நம்ம ரூமில் என்னென்ன கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னா ஸோ பிபிடியில் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒரு பல்ப் வைக்கிறோம், அதுக்கான பட்டன், அண்ட் தென் ஒரு ஃபேன், அதுக்கான பட்டன், ஆன் ஆஃப் பட்டன் ரெண்டுமே வந்து இது ஒரே இடத்துல இருக்கும். அது எப்படி வைக்கணுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் தென் ஃபேன் ரெகுலேட்டர், அதோட ஸ்பீட் கண்ட்ரோலுக்கான ஸ்லைடர். ஸோ இதெல்லாம் தான் வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹரிசாண்டல் லேஅவுட் வேணும். ஸோ ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு லேபிள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதையும் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நான் நன் பண்ணிடுறேன், டெக்ஸ்ட்டோட விசிபிலிட்டியை. ஸோ இதை வந்து நம்ம வித்து மட்டும் 100 கொடுத்துடலாம். வித்து நான் 100 கொடுத்துட்றேன். ஸோ இதோட பேக்ரவுண்ட் விசிபிலிட்டி வந்து நன் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்பேஸுக்கு வேண்டி இன்னொரு லேபிள் ஒன்று கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டோட இதை கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் கம்மி பண்ணிவிட்டு விசிபிலிட்டி நன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இமேஜ் வைக்கணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு லைட்டாக ஃபேனான்றது இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் வைக்கணும். ஸோ இமேஜ் எடுத்து அந்த பாக்ஸ் இங்கே வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு நம்ம இமேஜ் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பிக்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸோ அப்லோடு ஃபைல்னு கொடுங்க. ஸோ நம்ம பல்புக்கு ஒரு இமேஜ் வச்சுருப்போம், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளோட ஃபைலுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பல்போட இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம பல்போட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ ஹைட்டுக்கு போய்க்கலாம். ஹைட்டில் போய் பிக்சல் வந்து 100 பிக்சல் கொடுக்குறேன். அண்ட் தென் வித்தும் வந்து 100 பிக்சல் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லேபிள் எடுத்து வச்சுக்குவோம். ஸோ ஒரு ஸ்பேஸ்க்கு வேண்டி. ஸோ அதே மாதிரி இதோட லேபிளோட டெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைஸ் நான் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இன்னொரு லேபிள் எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த லேபிளில் வந்து நம்ம நேம் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னு கொடுக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு லிவிங் ரூமில் இருக்கிற பல்பு. ஸோ அதனால் ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 கொடுத்துடலாம். அண்ட் தென் அதை போல்டு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பட்டன் வைக்கணும். ஸோ இந்த பல்ப் வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ அதனால் பட்டன் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த பட்டனுக்கு வந்து நம்ம ஒரு இமேஜ் வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இமேஜ் போய்க்கோங்க. ஸோ அதில் அப்லோட் கொடுக்குறேன். ஸோ இதோட ஃபைல்ஸ் எல்லாமே நான் வந்து பிசியில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆன் பட்டன் வைக்கிறேன். ஸோ ஆன்ன்றதை கிளிக் பண்ணிடுறேன். ஓகே கொடுத்துட்டு ஸோ இப்போ உங்களுக்கு பட்டன் இதோட சைஸு பெருசாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஹைட் வந்து எப்போ போல் 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். எல்லாம் ஈவனாக இருக்கும். 100 அண்டு வித்தும் வந்து 100 கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ இருக்குது ஒரு டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆனுன்னு கொடுத்துட்லாம். ஸோ ஓகே. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு லேபிள் ஒன்று எடுத்து வைக்கிறேன். வச்சுட்டு ஸோ இதோட டிஃபால்ட் வந்து நான் கொடுத்துடலாம். ஓகே. இப்போ இங்கே வச்சாச்சு. ஸோ ஆன் பட்டனும் பக்கத்துலேயே வைக்கிறதான்னு கேட்டால் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன் வந்து விசிபிலிட்டி போயிட்டு ஆஃப் பட்டன் வர மாதிரி. ஸோ அதாவது நம்ம ஆனில் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஆன் பட்டன் விசிபிலிட்டி போயிடும். ஸோ அப்போ வந்து ஆஃப் பட்டன் மட்டும் விசிபிள் ஆகும். ஸோ அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம எல்இடி ஸோ நம்ம பல்ப் வந்து ஆனில் இருக்குது. ஸோ திரும்ப ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து பல்ப் ஆஃப் ஆகி நம்மளுக்கு ஆன் பட்டன் வந்து விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் நம்ம கான்செப்ட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக்கெண்டில் கோடிங் போடுவோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ எந்த பட்டனோ அந்த பட்டனோட விசிபிலிட்டி கீழே இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணக்கப்புறம் வந்து நீங்கள் திரும்ப வந்து இன்னொரு பட்டன் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இதுக்கு இமேஜ் லோட் பண்ணலாம். ஸோ அப்லோட் ஃபைல் போய்க்கலாம்.
சூஸ் ஃபைல். ஸோ ஆஃபுக்கு வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் சைஸ் வந்து பெருசாக தான் இருக்கும். நம்ம சைஸ் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ஹைட்டு போய் ஸோ முன்னாடியே கொடுத்த மாதிரி 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட இது வந்து 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட்டில் வந்து ஆஃப்னு கொடுத்துடலாம். அண்ட் அதோட கலரும் வந்து நம்ம ஒயிட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இதில் ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கோடிங்கில் வந்து இங்கே இதோட விசிபிலிட்டி மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம்னா நமக்கு வந்து விசிபிள் தெரியும். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதோட விசிபிலிட்டியை வந்து நம்ம கோடிங் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணோம்னா நமக்கு பட்டன்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக ஆன் வச்சுருவோம். நெக்ஸ்ட் வந்து ஸோ இதே மாதிரி நம்ம ஃபேனுக்கும் செட் பண்ணலாம். ஸோ லேஅவுட் போய்க்கலாம். அதில் வந்து ஒரு ஹரிசாண்டல் லேஅவுட். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்பேஸ்க்கு வந்து 2 லேபிள் எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒரு ஸ்பேஸ் போதும். ஸோ அதனால் டிஃபால்ட்லேருந்து நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து லேஅவுட்டில் வந்து நம்ம ஒரு ஹரிசாண்டல் லேஅவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வித் வந்து 100% கொடுத்துடலாம். அண்ட் தென் இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் கொடுத்துடலாம். தென் இப்போ ஃபேன் பட்டன் வைக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துடலாம். ஸோ லேபிள் எடுத்து வச்சிடலாம். தென் அதோட டெக்ஸ்ட் ஸ்பேஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம ஒரு இமேஜ் வைக்கிறோம். ஸோ அந்த இமேஜ் எடுத்து இப்படி பேஸ்ட் பண்ணுங்கள், எடுத்து வச்சுங்க. ஸோ இப்போ இமேஜை வந்து சூஸ் பண்ணலாம். பிக்சர்ஸில் போய் அப்லோட் இமேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் என்ன வைக்கிறோன்னா ஃபேனோட இமேஜ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இதோட சைஸ் பெருசாக இருக்கும். நம்ம இதுவும் வந்து சைஸ் வந்து 100 பிக்சல் ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபேனோட இமேஜ் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அதுக்கான நேம் கொடுத்துடலாம். ஸோ லேபிள் எடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் அதோட விசிபிலிட்டி நன் பண்ணிவிட்டு இன்னொரு டெக்ஸ்ட் எடுத்து வைப்போம். ஸோ இப்போ அதில் வந்து நம்ம ஃபேனு டைப் பண்ணிக்கலாம். ஃபேன் அதோட டெக்ஸ்ட் சைஸ் ஃபாண்ட்டை போல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 28 கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒரு பட்டன் சூஸ் பண்ணிடலாம். ஸோ பட்டனுக்கு முன்னாடி இங்கே ஒரு லேபிள் கொடுத்துக்கலாம். தென் நன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கிற பட்டன் இதவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பட்டன் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பட்டன் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இதிலே அதே மாதிரி இமேஜஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி வந்து ஆன் பட்டன் வச்சுட்டோம். ஸோ அதனால் இந்த ஆன் பிஎன்ஜின்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேன்னு கொடுத்துடலாம். ஸோ இதோட சைஸும் வந்து 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். அண்டு வித்தும் 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான டெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஆன் அண்ட் அதோட டெக்ஸ்ட் கலர் ஒயிட் கொடுத்துடலாம். ஸோ ஓகே, இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த டெக்ஸ்ட்டோட இது வித்து அதிகப்படுத்தோம்னா போதும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்டன் வச்சாச்சு. ஸோ இதோட விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஆஃப் பட்டன் வச்சிடலாம். ஸோ ஆஃப் பட்டனுக்கு இன்னொரு பட்டன் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த பட்டனுக்கு வந்து நம்ம இமேஜ் சூஸ் பண்ணிடலாம். ஸோ இமேஜ் வந்து நம்ம முன்னாடியே வந்து சைஸ் வச்சுக்கலாம் 100 பிக்சல்னு. ஸோ அப்போ வைக்கும் போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ வச்சுட்டு நம்ம இமேஜ் சூஸ் பண்ணுவோம். ஸோ இமேஜ் போய் ஆஃப் பட்டன் வச்சிடலாம். ஸோ இப்போ ஆஃப் பட்டன் வந்துருச்சு. ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து ஜஸ்ட் ஆஃப்னு வந்து டைப் பண்ணிவிட்டு கலர் வந்து ஒயிட் வச்சுருவோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 2 பட்டன் வச்சாச்சு. இதோட விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிட்டு நம்ம டிஃபால்ட்டாக ஆன் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபேனு பல்பு அதுக்கான சுவிட்சஸ் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேனோட ரெகுலேட்டர் வைக்கணும். ஸோ ரெகுலேட்டருக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம லேஅவுட் போய்க்கலாம். லேஅவுட் போனதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹரிசாண்டல் டேப் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 2 ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஸோ லேஅவுட் ஒரு லேபிள் எடுத்து மேலே வச்சு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து வித் 100% கொடுத்துடலாம். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து நன் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே ரெகுலேட்டர்னு ஸோ ரெகுலேட்டரோட இமேஜ் எடுத்து வச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடலாம். ஸோ ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். விசிபிலிட்டி நன். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு இமேஜ் வைக்கணும். ஸோ இமேஜ் எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இமேஜ் வந்து நம்ம லோட் பண்ணலாம். ஸோ அப்லோட் ஃபைல் கொடுத்து ஸோ இப்போ நான் ஃபேன் ரெகுலேட்டரோட இமேஜ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபேன் ரெகுலேட்டரோட சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம ஃபேன் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து ஒரு 120 பிக்சல் வச்சுக்கலாம். அண்ட் வித்து வந்து ஒரு 100 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஒரு ஃபேன் ஸ்பீடு டெக்ஸ்ட்டும் ஒரு அதோட ஸ்லைடரும் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு லேஅவுட் போய்க்கலாம். அதில் வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் வித்தை வந்து 100% கொடுத்துக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் வந்து நன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு லேபிள் வச்சுக்கலாம். ஸோ லேபிள் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ லேபிளில் வந்து நம்ம என்ன டைப் பண்ணலாம்னா ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் இதோட டெக்ஸ்ட்டை வந்து போல்டு பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து 20 வச்சுக்கலாம். 50% வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ 50% நம்மளுக்கு சென்டர் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன வேணாம்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்லைடர் வைக்கணும். ஸோ நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணாங்க ஸ்லைடர் வைக்கணும். ஸோ ஸ்லைடர் இங்கே இருக்கும். இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் ஸ்லைடர் இருக்கும். அதை எடுத்து ஜஸ்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம என்னென்ன செட்டப் பண்ணலாம், இந்த டிஃபால்ட் கலர் செட் பண்ணுங்க. உங்களுக்கு கலர் வேணுன்னா அந்த ஸ்லைடரோட கலர் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூ நம்ம அங்கே ப்ரோக்ராமில் செட் பண்ணோம் இல்லையா, எது வரைக்கும் போகணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ நம்ம 18 வச்சுக்கலாம். அண்ட் மினிமம் வேல்யூ 0 வச்சுக்கலாம். ஸோ தம்ப் எனேபிள்டு
தம் பொசிஷன் வந்து டிஃபால்ட்டாக எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க, ஒரு 30ல் இருக்குன்றாங்க. ஸோ அதனால் மினிமம் 30லே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இதோட வித்து வந்து ஓகே. ஸோ 60% வந்து உங்களுக்கு ஸ்லைடு பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைடர் இது வரைக்கும் வரும். ஸோ நம்ம இதில் தெரியாது, உங்களுக்கு ப்ரோக்ராம் இந்த ஃபைனல் ரன் பண்ணக்கப்புறம் இந்த ஸ்லைடர் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த இன்டர்ஃபேஸில் நம்மளுக்கு என்னென்ன வைக்கணுமோ வச்சாச்சு. பட் இன்னொன்று வைக்க வேண்டியது இருக்குது. அதாவது என்னென்னா ஃபேன் ஸ்பீடை அப்டேட் பண்ணும். எதுக்காக ஃபேன் ஸ்பீட் அப்டேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பட்டன் வைக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தடவை ஆப்பை க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணோம்னா நமக்கு டிஃபால்ட்டாக இங்கே என்ன வேல்யூ இருக்கும், இங்கே தம் பொசிஷன் எதில் இருக்கோ அங்கேயே தான் நிற்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்கும் போது அது கரண்ட்டாக என்ன ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஸ்பீடை தெரியறதுக்காக என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு அப்டேட் பட்டன் ஒன்று வைக்கலாம். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஃபேன் இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்குன்றது நமக்கு இங்கே இண்டிகேட் பண்ணும். அது ஃபயர்பேஸ்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி தரும். ஸோ அதுக்கு ஒரு பட்டன் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பட்டன் எடுத்து வந்து நான் இங்கே வைக்கிறேன், இது கீழே. ஸோ நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வச்சா நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே அப்டேட் ஸ்பீடு கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லிவிங் ரூமோட இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் வந்து ஒரு ஹோம் பேஜ் ரெடி பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து அதோட மை ஹோமோட மெயின் செட்டப்புக்கு வந்தோம். ஸோ அங்கே வந்து லிவிங் ரூமா பெட்ரூமான்னு சூஸ் பண்ணிக்குவோம். அங்கேருந்து எனக்கு கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த லிவிங் ரூமோட செட்டப்புக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிற இது வந்து சேம் தான். ஸோ இப்போ பெட்ரூம்லேயும் வந்து இதே கான்ஃபிகரேஷன் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இது எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணது அத்தனையுமே திரும்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும். ஸோ ஒரு நியூ ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் 4ன்னு இருக்கட்டும். ஸோ இப்போ நியூ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் பேஸ்ட் பொறுத்தலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து காப்பி பண்ணதை இங்கே ஜஸ்ட் Ctrl+C Ctrl+V கொடுத்து இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து ஜஸ்ட் நேமை மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொருக்க சொல்லிடுறேன். ஸோ இங்கே நீங்கள் ஸ்க்ரீன் 2க்கு ஸ்க்ரீன் 3க்கு போனீங்க. ஸோ ஸ்க்ரீன் 3ல தான் நீங்கள் இது எல்லா டிசைனும் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லா டிசைனும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சோன்னே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி முடித்தோடனே ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் போயிடும். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் Ctrl+C கொடுத்துக்கோங்க. Ctrl+C கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நியூ ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணி ஸ்க்ரீன் 4 போய் ஸோ இங்கே வந்து நான் Ctrl+Vன்னு கொடுத்துட்டேன்னா இது வந்து இங்கே பேஸ்ட் ஆயிரும். ஸோ அதே காப்பி இங்கே வந்துடும். இங்கே ஜஸ்ட் நம்ம வந்து நேம் மட்டும் கண்ட்ரோல் மாற்றினா போதும். இங்கே நம்ம ஜஸ்ட் இந்த லிவிங் ரூம் நேம் மாற்றினா போதும். ஸோ ஸ்க்ரீன் 4ல் என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து லிவிங் ரூம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் பெட்ரூம்னு மாற்றிடுறேன். ஸோ பெட்ரூம்னு மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த நேமையும் மாற்றிடலாம். இந்த டைட்டிலையும் மாற்றிடலாம். பெட்ரூம்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் இவ்வளோ தான். ஸோ நம்ம பட்டன்ஸ் எடுத்து வைக்கணும். அண்ட் தென் அந்த பட்டன் வந்து இந்த இதில் 2 பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். 2 பட்டன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். விசிபிலிட்டி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு பட்டனையும் வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போது நம்ம எல்லா இன்டர்ஃபேஸும் முடிச்சாச்சு. 3 இன்டர்ஃபேஸு 4 இன்டர்ஃபேஸும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கான பேக் அண்ட் கோட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபைலுக்கான பேக் அண்ட் கோடு. ஸோ நம்ம ஃபயர்பேஸ்லேருந்து வர டேட்டாவை இது எப்படி ஆக்சஸ் பண்ண போகுது, இங்கிருந்து நம்ம பட்டன் கிளிக் பண்ணால் எப்படி ஃபயர்பேஸில் டேட்டா ஸ்டோர் பண்ண போகுதுன்றக்கான பேக் அண்ட் கோட் பார்க்கலாம். அந்த பேக் அண்ட் கோட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து எல்லாமே பிளாக் கோட்ஸ் தான். நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நம்ம பிளாக் கோட்ஸ் வந்து அப்படியே பிக் அண்ட் ப்ளேஸ் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ எப்படி நம்ம இந்த இமேஜஸை பிக் அண்ட் ப்ளேஸ் பண்ணோம்னா கோடிங்கும் நீங்கள் அப்படியே பிக் அண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணதை வந்து சேவ் ப்ராஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ 4 ஸ்க்ரீனுக்கான ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இதான் ஃபஸ்ட் பேஜ். இதெல்லாம் தெளிவாக பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செகண்ட் பேஜுக்கு போய்க்கோங்க. செகண்ட் பேஜில் நீங்கள் இந்த மை ஹோம்ன்ற செட்டப் பண்ணி ஸோ அதுக்கான இமேஜ் இது வந்து நான் கொடுத்ததே கொடுக்கணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கோ, எது உங்கள் டேஸ்ட்டுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாண்ட் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஃபாண்ட் வந்து இதில் 4 வகையான ஃபாண்ட் தான் இருக்குது. ஸோ அது எந்த ஃபாண்ட் வேணுமோ உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். அண்ட் இமேஜஸ் வச்சுக்கோங்க. நான் இமேஜஸ் வந்து எந்த அளவுக்கு சைஸ் எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுன்றதை பார்த்துக்கோங்க. NTCSக்கு நான் எப்படி லேபிளெல்லாம் கொடுத்தேன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். இதை நான் ஈஸியாக காட்டிருக்கலாம். ஸோ எல்லாருமே மற்ற யூடியூப்பில் பண்ணுற மாதிரி ஒரே ஸோ மற்ற சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரீனை மட்டும் ரெடி பண்ணி அதிலே வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து ஈஸியாக எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பிகினராக அதனால் தான் ஆல்ரெடி அது இருக்குது. ஸோ அதனால் அதையே நம்ம ஏன் பண்ணணுன்றக்காக தான் நான் வந்து ஒரு மல்டி லேஅவுட் உள்ள ஆப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் பொறுமையாக நின்று பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான பிளாக் கோட்ஸ் இருக்கும். ஸோ அதை தெளிவாக பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.